பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இஸ்லாமிக் மோட்டிவேஷன் சேனலினூடாக ஒரு முக்கியமான குர்ஆன் ஆயத்தினை பார்க்க இருக்கின்றோம். அது என்ன ஆயத்து அப்படின்னா, குடும்பம். குடும்பம் என்றாலே எவ்வளவு சந்தோஷங்கள் நிறைந்திருக்கோ அது போல சில சமயங்களில் சண்டைகளும் சச்சரவுகளும் வரத்தான் செய்யும் இல்லையா? அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல இந்த சண்டை முடிஞ்சிடணும், நாம இவங்க கூட பேசிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்தா கண்டிப்பா இந்த குர்ஆன் ஆயத்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சண்டை வந்துடுச்சு, அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கொள்றது இல்ல, இந்த சண்டை முடிஞ்சிடணும், நம்மளுக்கு இடையில திரும்பவும் அன்பு அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆயத்தை ஒரு 11 வாட்டி ஓதி உங்க துணை இருக்கிற பக்கமா ஓதி விட்டுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இடையில இருக்கிற எந்த சண்டையா இருந்தாலும் அது சமாதானமாக்கி உங்களுக்கு இடையில அன்பு பிணைப்பு அதிகமாயிடும். அது என்ன ஆயத்து அப்படின்னு பார்த்தோமேயானால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا وألف بين قلوبهم ولكن الله ألف بينهم إنه عزيز حكيم. இந்த குர்ஆன் ஆயத்தோட கருத்து என்ன அப்படின்னு பார்ப்போமா? மேலும் அவர்களுடைய உள்ளங்களுக்கிடையில் அன்பு பிணைப்பை அவன் உண்டாக்கினான். பூமியில் உள்ளவை அனைத்தையும் நீர் செலவு செய்தாலும் அவர்களுடைய உள்ளங்களுக்கிடையே நீர் அன்பு பிணைப்பை உண்டாக்கிவிட முடியாது. எனினும் அல்லாஹ் அவர்களுக்கு இடையில் அன்பு பிணைப்பை உண்டாக்கினான். நிச்சயமாக அவன் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானமுள்ளவன். இந்த ஆயத்தை நீங்க ஒரு 11 வாட்டி சரி ஒரு நாளைக்கு முழு நம்பிக்கையோட ஓதி வாருங்க. கண்டிப்பா எந்த பிரச்சனையா இருந்தாலுமே கூடிய சீக்கிரம் அந்த சண்டை எல்லாமே நிவர்த்தியாகி உங்களுக்கு இடையில அன்பு பிணைப்பு அதிகமாகும். இந்த ஆயத்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று நினைத்து கொண்டு நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நல்லதே செய்வோம், நல்லதே பகிர்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.